கத்தோலிக்க திருவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய 14ஆம் லியோ அவர் தெளிவாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். போர் நடத்துகின்றவர்கள் இரத்த கரைபடிந்த கரங்களை உடையவர்கள். இவர்கள் கடவுளிடம் வேண்டுகின்ற பொழுது எந்த வேண்டல்களையும் கடவுள் ஏற்க மாட்டார் என்று அவர் தெளிவாக சொன்னார். அதற்கு ட்ரம்ப் அவர்கள் நீ ஒரு திருத்தந்தை தான் என்று சொல்லி அவரை சிறுமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் பிறந்தது அமெரிக்கா தான், ஆனால் அதற்காக நான் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இந்த போர் நடப்பதற்காக பறக்கின்ற விமானங்கள், இந்த வானூர்திகள் அனைத்துமே அமைதியை கொண்டு செல்வதற்கான விமானங்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குண்டுகளை கொண்டு செல்லுகின்ற விமானங்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். உலகத்தில் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது உலகப் போர். இந்த உலகப் போரை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும், அதில் பாதிக்கப்படுகின்ற ஈரானும் அல்லது இஸ்லாமிய நாடுகளும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. போர் என்பது ஆளுமை அற்ற மனிதனுடைய ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். நல்ல ஒரு ஆளுமை படைத்தவன், நல்ல ஒரு ஆட்சித்திறமை கொண்டவன் எப்பொழுதுமே போரை விரும்ப மாட்டான், மாறாக அமைதியை விரும்புவான். அந்த அமைதியை விரும்புகின்ற பொழுது அவன் மற்ற நபர்களோடு கலந்துரையாடி ஒரு உரையாடலின் அடிப்படையில் தான் அவன் நாட்டையும் மக்களையும் ஆட்சி செய்ய விரும்புவான். ஆனால் ஒரு இயலாமை தன்மையை மூடி மறைப்பதற்காக தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவதற்குத்தான் ஒரு தலைவன் முடிவு செய்வான். எனவே அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக இந்த போரானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அகன்ற இஸ்ரேல், அது நைல் நதியில் இருந்து யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஒரு இஸ்ரேல் நாடு அல்லது யூத நாடு என்பதை உருவாக்குவதற்காக அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இந்த நாடுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்கின்ற ஒரு அதிகார மையமாக மாற்றுவதற்கும் அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலகளாவில இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் அது ஒரு முன்மாதிரியான நாடு, ஒரு வழிநடத்தக்கூடிய நாடு என்ற ஒரு பெயரையும் என்ற ஒரு கொள்கையையும் ஒரு சிந்தனையும் உருவாக்குவதற்காக அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மருமகனும் அவருடைய உறவுகளும் இதை மிக தெளிவாக இஸ்ரேலில் அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற யூத மக்கள் தான் இன்றைக்கு இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதற்கு அமெரிக்காவையும் அவர்கள் தூண்டுகிறார்கள், இஸ்ரேலையும் தூண்டுகிறார்கள். எனவே இதனுடைய அடிப்படையில் தான் இந்த போரானது நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரணமாக இந்த போர் நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, இன்னைக்கு உலகத் தலைவர்கள், பெரும்பாலான உலகத் தலைவர்களும் சரி அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலைவர்களும் சரி, இவர்கள் செஃப்ரின் எஸ்டின் என்ற நபருடைய அந்த கோப்புகளில் அவருடைய பெயர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஒழுக்கமற்ற தன்மையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதை மூடி மறைப்பதற்காக, இதிலிருந்து அவர்கள் திசை திருப்புவதற்காக இந்த போரானது ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். அடுத்து மூன்றாவது, இன்றைக்கு எண்ணெய் கிணறுகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இந்த நாடுகள், இந்த குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு வெனிசுலாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டினுடைய ஒரு அதிபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எண்ணெயை எனது நாட்டு காசில் இருந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், அதில் நான் விற்கலாம் என்று சொல்லி டாலரை பயன்படுத்தாமல் அவருடைய நாட்டு நாணயத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். ஏனால் அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும். அதே போல இன்றைக்கு ஈரானும் சரி அல்லது மற்ற நாடுகளும் சரி தங்களுடைய நாட்டினுடைய நாணயத்தின் எண்ணெயை விற்க வேண்டும். அவ்வாறு எண்ணெயை விற்கின்ற பொழுது அவங்களுடைய நாடு பொருளாதாரத்தில் முன்னேறும்
என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதை விற்பதற்கும் வாங்குவதற்கும் தங்களுடைய நாணயத்தையே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு டாலருடைய பயன்பாட்டை குறைக்கின்ற பொழுது டாலருடைய மதிப்பு குறைந்து போய்விடும், அதனால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீரழிந்துவிடும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த டாலருடைய மதிப்பை உயர்த்துவதற்கு இந்த நாடுகளை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி ஒரு சண்டையை உருவாக்கி டாலரில் தான் விற்க வேண்டும், டாலரில் தான் அவர்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை, நீதியை, சட்டத்தை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக நடத்துகின்ற ஒரு போராக பார்க்கிறேன். ஆனால் அடிப்படையில் இந்த போரானது ஒரு தேவையற்ற போர் என்று சொல்லித்தான் உலக நாடுகள் அனைத்துமே முடிவு செய்து செயல்படுகின்றன. ஆனால் அதில் மிக முக்கியமானது, இன்றைக்கு உலக தலைவர்கள் சொல்லுகின்ற சொல்லை எதையும் கேட்காமல் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு கத்தோலிக்க திருவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய 14ஆம் லியோ அவர் தெளிவாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நான் பார்க்கிறோம். ஏனென்றால் எருசலேமில் கத்தோலிக்க கர்தினாலாக இருக்கக்கூடியவர் குருத்து ஞாயிறன்று உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி தடை விதித்தார்கள். எனவே தடை விதிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், போர் நடத்துகின்றவர்கள் இரத்த கரைபடிந்த கரங்களை உடையவர்கள், இவர்கள் கடவுளிடம் வேண்டுகின்ற பொழுது எந்த வேண்டல்களையும் கடவுள் ஏற்க மாட்டார் என்று அவர் தெளிவாக சொன்னார். அதற்கு ட்ரம்ப் அவர்கள், நீ ஒரு திருத்தந்தை தான் என்று சொல்லி அவரை சிறுமைப்படுத்துவதை நான் பார்க்கிறோம். அவ்வாறு படுத்துகின்ற பொழுதுதான் திருத்தந்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். 3 கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, அவர் சொல்லுகிறார், நான் பிறந்தது அமெரிக்கா தான், ஆனால் அதற்காக நான் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நான் இன்றைக்கு கத்தோலிக்க திருவையினுடைய தலைவராக இருக்கிறேன், இயேசுடைய ஒரு பிரதிநிதியாகவும் நான் இருக்கிறேன். அதனால் மனித குலத்தை நான் பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. எனவே அதற்காக போர் ஒருபோதுமே இந்த மனிதர்களை காப்பாற்றாது, மனிதர்களை அழித்துவிடும். போர் என்றாலே அழிவுதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நான் ஒருபோதுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றுதான் அவர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதோடு அவர் சொல்லுகிறார், பற்றுறுதி என்பது ஏதோ சடங்குகள், சமய சடங்குகளை மட்டும் தொடர்பு வைத்திருக்கிற ஒரு கொள்கை அல்ல, மாறாக மனித குலத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் அந்த பற்றுறுதிக்கு இருக்கிறது. எனவே அப்படித்தான் பற்றுறுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது சொல்லுகிறார், போர் என்பது ஏதோ ஒரு வீடியோ கேம் அந்த மாதிரி தான் நினைத்துக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் போரினால் வரக்கூடிய அழிவை ஒருபோதுமே உலகம் மறந்து விடாது. அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வேதனை தான் நன்கு புரியும். அதனால்தான் இது என்ன வீடியோ கேம் அல்ல, இது முழுக்க முழுக்க உயிர்கள் சார்ந்தது. எனவே மிகப்பெரிய அழிவை உருவாக்கும் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், இந்த போர் நடப்பதற்காக பறக்கின்ற விமானங்கள், இந்த வானூர்திகள் அனைத்துமே அமைதியை கொண்டு செல்வதற்கான விமானங்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குண்டுகளை கொண்டு செல்லுகின்ற விமானங்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். எனவே அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு செயல்பாட்டை உலகம் வியந்து பார்க்கிறது. அதனால் தான் இன்றைக்கு எருசலேமை திறந்து விட்டிருக்கிறார்கள், இந்த வழிபாடு நடத்துவதற்காக திறந்து விட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதுதான் போர் என்பது ஒரு மிகப்பெரிய அழிவு என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டு தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த போரினால் வரக்கூடிய பாதிப்புகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சும்மா எங்கோ ஒரு இடத்துல நடக்கிறது என்பதல்ல. ஒரு இடத்தில் போர் நடக்கிறது என்று சொன்னால், நான் இங்கு சென்னையில் ஒரு சிறிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை அதை பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த போர் என்பது அழிவு, ஆக்கம் அல்ல. ஒருபோதுமே போரானது எதையுமே ஆக்கிவிடாது, அழித்துக் கொண்டே தான் இருக்குமே ஒழிய அது ஒருபோதுமே ஆக்காது. அது எப்பொழுதுமே வாழ்வு கொடுக்காது, வாழ்வு பறிக்கின்ற செயல்பாடுதான் போரானது நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த ஒரு பின்னணியில் இன்றைக்கு பொருளாதார சீரழிவு அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடுனால இன்றைக்கு சிறு சிறு தொழில்கள் செய்கின்ற இந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு இன்றைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, தலைவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் பெரியவன் என்பதை தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இந்த மாதிரி சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அவருடைய வாழ்வு வறுமையாகிறதே அப்படின்லாம் பற்றி அவர்கள் களைப்படாமல் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஒரு சூழ்நிலையில்
இது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு என்ன பண்ண பல கடைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது, பல உணவகங்கள், பல தொழில்கள் இன்னைக்கு மூடப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பாதிப்பை நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வளர துடிக்கின்ற சின்ன சின்ன நாடுகள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் நடத்துகின்ற போர்னால் இன்றைக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறி வருகின்ற சின்ன சின்ன நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ மனிதர்கள் அழிவது மட்டுமல்ல, ஒரு இயற்கை அழிவு. ஏனென்றால் ஒரு இடத்தில் போர் நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்தை மீண்டும் மரஞ்செடி கொடிகளை வளர்த்தெடுப்பது மிக கடினமாக இருக்கும். அந்த அளவிற்கு ரசாயன பொருட்கள் இன்னைக்கு அந்த மண்ணை பாதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இதை நிறைய பேர் இதை புரிந்து கொள்வது கிடையாது. எனவே மனிதர்கள் மட்டும் அழிக்கப்படுவது கிடையாது, இயற்கையும் சேர்ந்து அழிக்கப்படுவதை பார்க்கிறோம். இதனால் தான் நமக்கு தட்பவெட்ப நிலை மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு சூழ்நிலைகள், இன்னைக்கு தட்பவெட்ப நிலைகள் இன்னைக்கு சீராக இல்லை. எனவே இந்த மாதிரியான போர்கள் அதிகமாக பாதிப்பை ஏற்படுது. அது கடலிலும் சரி, நிலத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். உயிரினங்கள் அனைத்துமே அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற போரை ஒருபோதுமே நாம் வரவேற்கக்கூடாது, நாம் அமைதியும் காக்கக்கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கு 40 நாடுகள், இன்றைக்கு அமெரிக்காவை தவிர பிற 40 நாடுகள் ஒன்றாக கூடி நின்று இன்றைக்கு ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள வேண்டும், போரை நிறுத்தி அமைதியை உருவாக்க வேண்டும் என்ற உரையாடலுக்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே உரையாடல் தான் அமைதியை உருவாக்கும். போர் எப்பொழுதுமே அமைதியை உருவாக்காது, அது அழிவைத்தான் உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு எவ்வாறு போர் நடத்துகின்ற தலைவர்களை நாம் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தலைவர்களை நாம் ஒருபோதுமே ஆதரிக்கக்கூடாது. அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட வேண்டுமே ஒழிய அமைதியை உருவாக்குகின்ற உரையாடலை யாரெல்லாம் முன்னெடுக்கிறார்களோ அவர்களோடு நாம் இணைந்து பயணிப்பது நம்முடைய கடமையும் பொறுப்பும் என்பதை மறந்து விடாமல் செயல்பட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.